வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே எமோஷனல், அதாவது உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகள் இல்லாமல் கிடையாது. அதற்கு அர்த்தம் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டாமல் நடந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் பண்ணியிருப்பாங்கங்க. உங்களுடைய முதலாளிகளோ, உங்கள் கீழே வேலை பார்த்த நபர்களோ, ஏன் உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில சில பணத்தை கைமாறாக வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு இந்தா தரேன் அந்தா தரேன்னு உங்களிடம் சமாளித்து கொண்டேதான் இருப்பார்களே தவிர ஒருபோதும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எல்லாரிடமும் சகஜமாக பழகுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் வேறவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்கள் நினைப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில யாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையை மட்டுமே நீங்க பேசவும் ஆரம்பிப்பீங்க. பொய்யான விஷயங்கள்ல நீங்க பேசுவீங்க. சில மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அறிந்து சில விஷயங்கள்ல நீங்க பொய்களை கூற ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் அந்த பொய் அந்த ஒரு மனிதரை விட்டுவிடும். உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீதானே இந்த ஒரு வார்த்தையை சொன்ன அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பொய்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்கள் உங்களிடமிருந்து பணத்தை வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது நபரிடம் தவறாக கூட நடந்திருக்கலாம். ஆனா உங்க கூடவே அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் ஆரம்பத்தில் பழகியது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக அவர்கள் இதற்காகத்தான் நம்முடைய வீட்டுக்கெல்லாம் வந்தார்கள், நம்முடன் உண்மையான ஒரு மனிதர்கள் போல நடக்கவும் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நீங்க போக போகத்தாங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு செயல், அந்த ஒரு விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்ததும் உங்களுடைய மனதை உடைந்து விடுங்க. ஆனா இது வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்பாங்க. அவர்களை நீங்க முழுமைக்கும் நம்பி உங்க வீட்டில் ஒரு மனிதர் போல நீங்க சேர்த்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது அந்த ஒரு துரோகமானது நடக்கும். அது உங்களுக்கு தெரிந்ததுமே உங்களுடைய மனது உடைந்து விடும். நான் இவர்களை என் கூட பிறந்தவன் போல பார்த்தேன், இருந்தாலும் இவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு கேள்வியானது எழுந்துவிடும். ஆனா அந்த ஒரு மனிதரை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிவிட்டோம் என்று ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் உங்களால தலை கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் நடக்கல, ஆனால் இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். எனவே முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த உண்மைகள் இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சாதாரணம் போல உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஆனால் அதற்குள்ள ஆழமான உண்மைகளானது இருக்கும். எதையுமே நீங்கள் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க அனுபவித்த தனிமை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சில எண்ணங்கள் தனிமைகளான விஷயங்களாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு மறைந்து விட ஆரம்பிக்கும். உண்மை என்னவென்று உங்களுக்கு நிச்சயமாக புரியும். உண்மை தெரியாமல் நீங்கள் மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருந்திருப்பீங்க. உங்க கூடவே இருக்கவங்க தவறு செய்துவிட்டு மற்ற நபர்கள் தான் காரணம் என்று கூறியிருப்பாங்க. அந்த ஒரு உண்மை உங்களுக்கு சிறிது காலங்கள் கழித்து தெரிய ஆரம்பிக்கும். நான் அந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமை என்பது இல்லாமல் போய்விடுவீங்க. நீங்க ஏன் தெரியுமா புரிதல் என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சரியாக கொடுத்திருக்கும். ஆனால் மக்கள் அதனை வேறு ஒரு ஆங்கிள் பார்த்திருந்திருப்பாங்க. இந்த ஒரு மிஸ்டேக் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் என்பதை இல்லாமல் ஆக்கியது. நீங்கள் எவ்வளவுதான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூறினாலும் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நபர்கள் இருப்பாங்க. நீங்க ஏன் அந்த ஒரு தவறை பண்ணீங்க அப்படின்னு முழுமைக்கும் நீங்க கூறுவீங்க, எடுத்துரைத்து கூறுவீங்க. இது என் மீது தவறு கிடையாது, நான் தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாத்தையும் நீங்க கூறி பார்ப்பீங்க. இருந்தாலும் சில மனிதர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் மீது சண்டை போட்ட ஆட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சக்தி வாய்ந்த ஒரு முன்னேற்றமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில வளர ஆரம்பித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கை இப்போ போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க ஆரம்பிக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்திருக்கும். நீங்கள் படித்தது சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளோ வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். வாய்ப்புகள் மிக அருகில் நெருங்கி வந்திருக்கும். இருந்தாலும் இந்த குண்டு போட்டு கொண்டிருக்க சில விஷயங்களால அது உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போயிருக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாமல் கிடைத்த வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு நிச்சயமா ஒரு தீர்வானது கிடைக்கும். கிடைத்த உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு வரனானது கிடைக்கும். அழகானவர்கள் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அறிவானவர்களாக இருக்கார்களா, இறுதி வரைக்கும் நம்மளை பார்த்து கொள்வார்களா என்பதை நீங்கள் முழுமைக்கும் பார்த்து அறிந்து கொள்ளவும் வேண்டுங்க. எப்பொழுதுமே உங்களுடைய குழந்தைகளை கும்பம் ராசிக்காரர்களை உங்களுடைய குழந்தைகள் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வயது உங்களுடைய குழந்தைகளுக்கு வயசு கோளாறுல ஏதாவது தவறுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் தான் கவனமாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீங்கள் அறிந்து கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடாது என்பதை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்டக்காகி சில விஷயங்கள்ல தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் திடீரென எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும். அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் போக போக அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் எதை பற்றியும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமே இதுதான் நான் காத்திருந்தது, எனக்கானதாக இருக்கும், எனக்கானது கிடைத்து விட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகவும் ஆரம்பிக்குங்க. நீங்க புதியதாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க அதிகமாக நீங்க படித்தது சம்பந்தமா ஐடி வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுல நீங்க தேர்ந்தெடுத்து போங்க. அது நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் இருப்பதை விட வெளி உலகத்துக்கு சென்றீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு நேரத்துல உள்ளூர்ல இருந்து போதுமான அளவுக்கு பணத்தை சம்பாதித்து கொண்டுதான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு தொழிலையோ இல்லைன்னா வெளியூருக்கோ சென்று உங்களுடைய வேலைகளை நீங்க தொடங்கி பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் அதிகப்படியான ஒரு சம்பளத்தை உங்களால ஈட்ட முடியுங்க. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலையும் நீங்க செய்து பாருங்க. அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க எப்பொழுதுமே புதிதான விஷயங்களை கண்டுபிடிக்கவும் புதிதான விஷயங்களை நம்ம நடத்தவும் வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருப்பீங்க. மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம அனைவருமே மிகப்பெரிய ஒரு நபராக தெரிய வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில முன்னேற்றங்களை நீங்க தேடி கொடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் என்று எல்லாத்தையுமே புரிந்து நிச்சயமா நீங்க நடந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் சமாளித்துக் கொண்டேதான் இருப்பார்களே தவிர ஒருபோதும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எல்லாரிடமும் சகஜமாக பழகுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் வேறவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்கள் நினைப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில யாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையை மட்டுமே நீங்க பேசவும் ஆரம்பிப்பீங்க. பொய்யான விஷயங்கள்ல நீங்க பேசுவீங்க. சில மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அறிந்து சில விஷயங்கள்ல நீங்க பொய்களை கூற ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் அந்த பொய் அந்த ஒரு மனிதரை விட்டுவிடும். உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீதானே இந்த ஒரு வார்த்தையை சொன்ன அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பொய்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்கள் உங்களிடமிருந்து பணத்தை வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது நபரிடம் தவறாக கூட நடந்திருக்கலாம். ஆனா உங்க கூடவே அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் ஆரம்பத்தில் பழகியது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக அவர்கள் இதற்காகத்தான் நம்முடைய வீட்டுக்கெல்லாம் வந்தார்கள், நம்முடன் உண்மையான ஒரு மனிதர்கள் போல நடக்கவும் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நீங்க போக போகத்தாங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு செயல், அந்த ஒரு விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்ததும் உங்களுடைய மனதை உடைந்து விடுங்க.
ஆனால் இது வரைக்கும் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் முழுமைக்கும் நம்பி உங்கள் வீட்டில் ஒரு மனிதர் போல் நீங்கள் சேர்த்திருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க. அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது அந்த ஒரு துரோகமானது நடக்கும். அது உங்களுக்கு தெரிந்ததுமே உங்களுடைய மனது உடைந்துவிடும். நான் இவர்களை என் கூட பிறந்தவன் போல பார்த்தேன், இருந்தாலும் இவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு கேள்வியானது எழுந்துவிடும். ஆனால் அந்த ஒரு மனிதரை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிவிட்டோம் என்று ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் உங்களால தலை கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் நடக்கல, ஆனால் இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். எனவே முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த உண்மைகள் இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சாதாரணம் போல உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஆனால் அதற்குள்ள ஆழமான உண்மைகளானது இருக்கும். எதையுமே நீங்கள் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க அனுபவித்த தனிமை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சில எண்ணங்கள் தனிமைகளான விஷயங்களாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு மறைந்து விட ஆரம்பிக்கும். உண்மை என்னவென்று உங்களுக்கு நிச்சயமாக புரியும். உண்மை தெரியாமல் நீங்கள் மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருந்திருப்பீங்க. உங்க கூடவே இருக்கவங்க தவறு செய்துவிட்டு மற்ற நபர்கள் தான் காரணம் என்று கூறியிருப்பாங்க. அந்த ஒரு உண்மை உங்களுக்கு சிறிது காலங்கள் கழித்து தெரிய ஆரம்பிக்கும். நான் அந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமை என்பது இல்லாமல் போய்விடுவீங்க. நீங்க ஏன் தெரியுமா புரிதல் என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சரியாக கொடுத்திருக்கும். ஆனால் மக்கள் அதனை வேறு ஒரு ஆங்கிள் பார்த்திருந்திருப்பாங்க. இந்த ஒரு மிஸ்டேக் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் என்பதை இல்லாமல் ஆக்கியது. நீங்கள் எவ்வளவுதான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூறினாலும் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நபர்கள் இருப்பாங்க. நீங்க ஏன் அந்த ஒரு தவறை பண்ணீங்க அப்படின்னு முழுமைக்கும் நீங்க கூறுவீங்க, எடுத்துரைத்து கூறுவீங்க. இது என் மீது தவறு கிடையாது, நான் தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாத்தையும் நீங்க கூறி பார்ப்பீங்க. இருந்தாலும் சில மனிதர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் மீது சண்டை போட்ட ஆட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சக்தி வாய்ந்த ஒரு முன்னேற்றமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில வளர ஆரம்பித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இப்போ போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க ஆரம்பிக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்திருக்கும். நீங்கள் படித்தது சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளோ, வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். வாய்ப்புகள் மிக அருகில் நெருங்கி வந்திருக்கும். இருந்தாலும் இந்த குண்டு போட்டு கொண்டிருக்க சில விஷயங்களால அது உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போயிருக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாமல் கிடைத்த வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு நிச்சயமா ஒரு தீர்வானது கிடைக்கும். கிடைத்த உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு வரனானது கிடைக்கும். அழகானவர்கள் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அறிவானவர்களாக இருக்கார்களா, இறுதி வரைக்கும் நம்மளை பார்த்து கொள்வார்களா என்பதை நீங்கள் முழுமைக்கும் பார்த்து அறிந்து கொள்ளவும் வேண்டுங்க. எப்பொழுதுமே உங்களுடைய குழந்தைகளை, கும்பம் ராசிக்காரர்களை, உங்களுடைய குழந்தைகள் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வயது உங்களுடைய குழந்தைகளுக்கு வயசு கோளாறுல ஏதாவது தவறுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் தான் கவனமாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீங்கள் அறிந்து கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடாது என்பதை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்டக்காகி சில விஷயங்கள்ல தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் திடீரென எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும். அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் போக போக அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் எதை பற்றியும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமே இதுதான் நான் காத்திருந்தது, எனக்கானதாக இருக்கும், எனக்கானது கிடைத்து விட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகவும் ஆரம்பிக்குங்க. நீங்க புதியதாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க அதிகமாக நீங்க படித்தது சம்பந்தமா IT வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுல